ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 17வது பாடல் இன்று பார்க்க இருக்கின்றோம். அபிராமி பட்டர் போன இதுல அம்பாளை எனக்கு அறிவுக்கு எட்டும்படி நீ உன்னுடைய கருணை, எப்பேற்பட்ட கருணை உன்னுடையது, அடியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயம்னு சொல்லி முடிச்ச. இந்த இதுல என்ன சொல்ல போறன்னா, அதிசயமான வடிவம், அம்பாளோட வடிவத்தை சொல்ல போற. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை ரதிபதி சயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம்மதி அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. என்ன அழகா, எல்லாம் அதிசயம்ங்கிற அவளுடைய இதய அதிசயம். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை ரதிபதி சயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு சொல்ற. அதிசயமான வடிவு உடையவள் அம்பாள் அப்படின்னு இதுல சொல்ற. ஏன்னா அம்பாளோட அழகு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பேரு அழகு. அவளுடைய அழகு இவரே பின்னால சொல்லுவர்ணம், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்பா. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் எதெல்லாமோ ஓமை சொல்லி பார்க்கிற அம்பாளோட அழகுக்கு. அம்பாள் அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு எதுவுமே அவளுக்கு சொல்ல முடியல. அப்போ அவளுடைய அழகு சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படியே அந்த லஹரி ஆனந்த அழகின் அலையாக அவளை வர்ணிக்கிறார். அப்படியே சொல்லி பார்க்கிறா. அத எத்தனையோ பேர் எப்படிலாமோ சொல்லி பார்த்தாலும், எத்தனை கவிகள் அவளுடைய உருவ பேரிலே வர்ணித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு சொல்ல முடியாம இருக்கின்றார்கள். ஏன்னா அவளுடைய திருமேனி எழிலுக்கு ஊமை எதுவுமே இல்லை. அதனாலதான் அப்படி சொல்லப்படுறா. ஏன்னா எழில் அப்படியே அழகு அலை தவழ்கின்றது. அவளுடைய அந்த சௌந்தரிய லஹரி ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்ற மாதிரி அதுல சொக்கி போனார் யாரு? பரமசிவன். அவளுடைய அழகுல அவள் அந்த அழகினால அவரை வெற்றி கொண்டவளாக இருக்கின்றாள். அவளுடைய வடிவம் காண காண அப்படியே வியப்பை தருகிறது, அதிசயமாக அப்படின்ட்டு. எந்த பொருள்கள் எல்லாம் அழகு இருக்கும் போது நம்ம என்ன ஒரு பூவை பார்த்தா பூ என்ன அழகு, எப்படி மலர்ந்திருக்கும்போம். இப்ப அழகு இருக்கிற இடத்துல எல்லாம் அவளுடைய அருள் இருக்கு. அந்த அழகு இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் அவளுடைய அருளினாலேயே நமக்கு அதை பார்க்க பார்க்க அழகு மிளிர்கின்றதாக இருக்கின்றது. நம்ம வாயினால சொல்லி சொல்லி பார்க்கலாம், ஆனால் நம்மளால சொல்ல முடியல. நம்ம லலிதா சகஸ்ரநாம பார்த்தோம், என்ன சொல்லி ஆரம்பிக்கிறா, சொல்லி சொல்லி 1000 நாம சொல்லி பார்த்தா இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே உன்னை பத்தி சொல்ல முடியலமா, சொல்ல தெரியலன்னு சொல்லி முடிச்சிடுறா. அத மாதிரி அவளுடைய அழக வாயினால சொல்லி அப்படி முடிக்கலாம்னா அது முடியாது. அவள் அழகு திரு உருவமாக இருக்கின்றாள். அப்படியே வியப்பு உணர்ச்சி அபிராமி பண்றதுக்கு அதிசயம் அப்படிங்கிற அது அப்படியே அந்த அதிசயத்துல அப்படியே ஒன்றி போய் நிக்கிறாராம். அது என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. நம்மளே எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தோன்னா அது அப்படியே என்ன அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அது நம்மளுடைய இயல்பு. ஆனா எல்லா அழகையும் கடந்து அவள் அப்படியே ஒளி விட்டு பிரகாசிக்கின்றாள். அவளுடைய வடிவழகு அதிசயங்களிலெல்லாம் அதிசயமான வடிவுடையவளாக இருக்கின்றாள் அப்படின்னு இந்த அதிசய எழில். சரி, கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு அபிராமி பட்டருக்கு தோன்றது. இந்த அதிசயமான எழில் நாமளும் ஆரம்பிச்சு பார்க்கலாம் அம்பாளை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அதிசயமான வடிவு அப்படிங்கிறாள், அதிசயமான வடிவுடையாள் இப்படி சொல்லி பார்க்கிறார். ஏன்னா இந்த அதிசயமான வடிவுடையாள்ங்கிறதுக்கு நம்ம சொல்லும் போது பார்க்கும்போது, ஏன்னா நம்மளோட அழகு, மனிதர்கள்ட்ட இருக்கிற அழகெல்லாம் காலப்போக்கில் அழியக்கூடியது இல்லையா? நம்மளோட அழகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழகு இருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்ச நாள் ஆயாச்சுன்னா அப்படியே அந்த ஏஜ் ஆகும்போது அந்த அந்த அழகெல்லாம் நம்மளோடதெல்லாம் மாறக்கூடியது.
அப்ப என்றும் மாறாத வடிவுடையவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற அம்பாளை பத்தி சொல்லும் போது, ரூப சௌந்தர்யம் யார வெற்றி கொண்டவள் அம்பாள். மன்மதனையே கண்ணால் எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானை தன்னுடைய ரூப சௌந்தரியத்தால் வெற்றி கொண்டவளாக அம்பாள் இருக்கின்றாள். அதனால அதிசயமான வடிவுடையாள். ஏன்னா இது எப்படி சொல்ற நம்ம பார்க்கலாம்னா, நம்ம பகவானை பத்தி சொல்லும் போது உருவமே கிடையாதுங்கிறோம். அப்ப அந்த உருவம் கிடையாம இருக்கின்றவள் ஒரு அழகான வடிவம் எடுத்து நமக்கு காட்சி தருகின்றாள். அதிசயமான வடிவுடையவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல பாரதியார் சொல்லியிருப்பார் பாஞ்சாலி சபதத்துல, கணம்தோறும் வியப்புகள் புதிய தோன்றும், கணந்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம்தோறும் நவநவமாய் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் அரிதோ, ஆங்கே கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி, காளி பராசக்தி அவள் களிக்கும் கோலம், கணம்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதின் விளக்கத்தை இங்கே காண்பாய் அப்படின்னு சொல்றார். அப்ப அம்பாள் எல்லாமாகவே எல்லாவற்றோட வடிவமாகவும் இருக்கக்கூடியவள். இதனால யோமாம் பஷ்யதி சர்வத்த சர்வம் மை பஷ்யதி அப்படின்னு கீதையில சொல்ற மாதிரி அம்பாள் அனைத்து உலக உயிரினங்களாக காட்சி தரக்கூடியவள். அவளுடைய வடிவம் அதிசயமான வடிவு அப்படின்னு சொல்றார். சரி, அதிசயமான வடிவுன்னு சொல்லிட்டோமே, இப்ப இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு அவளுடைய அழகு. ஏன்னா அவர் உள்ளத்துக்குள்ள அன்னையோட அழகை எழுதி 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 பார்த்து அதுலேயே சொக்கி நிற்கக்கூடியவர். அப்ப அந்த அழகை நம்ம எப்படி எடுத்தவாளுக்கு நம்ம அனுபவிச்சுதான் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டுதான் அதிசயமான உருவம் படைத்தவள் அப்படின்னு சொல்றேன். அப்ப அது அந்த அதிசய வடிவம்னா அதை எப்படி சொல்றது அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லும் போது முதல்ல என்னத்த சொல்றது, நமக்கு முதல்ல பார்த்தோன்னா முகம்தான் தெரியும் என்ன அழகு அப்படின்பா. மற்ற உருவங்கள்லாம் மற்ற கை கால் அதெல்லாம் பத்தி தெரியாது, முகத்தை பார்த்தோன்னுதான் என்ன அழகு அப்படின்னு சொல்ல தோணும். அதனால இவரு என்ன நினைச்சிட்டார், சரி முதல்ல அம்பாளோட முக அழகு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்போதுமே என்ன சொல்லுவா, தாமரை மலரைத்தான் எல்லாருமே ஒப்பிடுவா. கவிஞர்கள்லாம் பார்த்தோம்னா தாமரை அது மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இவரும் என்ன சொல்றார், அதனால தான் தாமரையை சொல்றார் அவருக்கும். அப்போ இதையே சொல்றதா, எல்லாரும் சொல்ற தாமரையை நாமளும் சொல்லணுமா அப்படின்னா எதை சொல்வது அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்போ உலகத்தில் உள்ள தாமரைகள் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் அது எல்லாத்தோட அழகு அம்பாளோட முகத்தாமரைக்கு முன்னால இதெல்லாம் ஒன்றாக இருக்குமா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது அவருக்கு, அபிராமி பட்டருக்கு. அப்ப என்னத்தை சொல்லலாம், நாம என்ன செய்யணும்னு அவருக்கு திகைக்கிறாராம். தாமரை என்ன ஆகும், அம்பாளோட திருமுக எழிலுக்கு அதை எப்படி நம்ம சொல்லலாம். அதனால இந்த தாமரைங்கிறது என்ன ஆகும், காலம்புற சூரியன் வந்தோன்னா மலரும், சூரியன் மறைஞ்சதுன்னா கூம்பி போயிடும். அம்பாளோட முக எழில் எப்பொழுதுமே எத்தனை காலம் தவம் செய்தாலும் அவளுடைய எழில் கோலம் இந்த தாமரைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு உடனே என்ன நினைக்கிறதா, உலகத்தில் உள்ள தாமரைகள் எல்லாமே அம்பாளுடைய திருமுக மலரோட பேர் அழக பார்த்து சோஸ்திரம் பண்ணுகின்றது, துதிக்கின்றது அப்படின்னு அவருக்கு ஒரு சொல்லலாமே அப்படின்னு தோன்றதாம். உடனே எந்த தாமரையும் அம்பாளோட திருமுகத்துக்கு ஒப்பாகாது. அதனால அதெல்லாம் அம்பாள் முகத்துக்கு தாமரையை சொன்னோம்னா அது தோல்விதான் வரும். அப்ப எல்லா தாமரைகளுமே என்ன செய்யறதா, அம்பாளோட திருமுகத்துக்கு நம்மளுடைய அழகெல்லாம் ஈடாகாதுன்னு அது எல்லாம் சேர்ந்து அம்பாளை சோஸ்திரம் பண்றது அப்படின்னு நம்மளுடைய தாமரையோட அழகையே தோற்கடிக்க கூடியதாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருமுகத்தை அதையெல்லாம் சோஸ்திரம் பண்றதுன்னு இவர் சொன்னாராம். உடனே அவர் என்ன சொல்லிட்டாராம், அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனனம் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனனம்னா முகம். அப்போ இந்த அழகிய முகத்தாமரை அம்பாள் எப்படி இருக்கின்றாளாம், கொடி போன்ற தோற்றமுடையவள், மென்கொடி அவளுடைய திருமேனி, அதுல ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற மலர் போல அவளுடைய திருமுகம் இருக்கின்றது. அப்போ அந்த அம்பாள் சுந்தரவல்லி, அவளுடைய அந்த பூத்த ஆனனம் அப்படின்ற தாமரை மலர்ந்த
முக அந்த மலரை எல்லா தாமரைகளும் சேர்ந்து சூஸ்திரம் பண்றதாம். அரவிந்தம் எல்லாம் துதிசய சுந்தர வள்ளி அப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள். எப்படியோ அவர் ஒரு மாதிரி இது பண்ற. சரி, தாமரை சொல்லல, எல்லா தாமரையும் சேர்ந்து அம்பாளை சோஸ்திரம் பண்றதுன்னு சொல்லி முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தாமரை எங்க உண்டாகிறது? சேத்துல, பங்கஜம்னு சொல்லுவா. ஜம்னா தோன்றது, பங்கம்னா சேரு. அந்த சேற்றில் தோன்றக்கூடிய தாமரை மலர். அதனால அம்பாளால படைக்கப்பட்டது அந்த தாமரை மலர். அதனால தான் அம்பாள் வாடாத வடிவுடையவள்ங்கிறதுனால எல்லா தாமரைகளும் சேர்ந்து அப்போ அந்த தாமரைகளில் யாரெல்லாம் எழுந்திருக்கா? அந்த கலைமகள், அலைமகள், எல்லா பிரம்மா, விஷ்ணு எல்லாருமே சேர்ந்து அம்பாள் சோஸ்திரம் பண்றா. துதி செய்ய அப்படின்னு சொல்லி எல்லா தாமரைகளும் அரவிந்தம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சௌந்தரிய லகரியில ஆச்சாரியால என்ன சொன்னார்? பிரதீயம் சௌந்தர்யம் துகிலகிரி கண்ணே தொலைத்தும் அப்படின்னு. யாரு எதை பத்தி அவளுக்கு ஓமை சொல்ல முடியாத அழகை உடையவள். ஏன்னா இவரு சொன்னார், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு இங்க பின்னால வரப்போற அபிராமி அந்த அது 71ஆவதுல சொல்ல போறார் நம்ம. அதனால அம்பாளோட அழகு சௌந்தர்யம் அந்த லஹரின்னு பேர் வச்சிருக்கிறதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவளோட இது வந்துட்டு. அப்ப அம்பாளோட இது தாமரை எல்லாமே மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை அதற்குரிய எத்தனை தாமரை மலர்களின் இதழ்களை கொண்டதுன்னு சொல்லுவா. அதற்குரிய தாமரை மலர்களில் எல்லாம் அம்பாள அப்படியே அதுல எல்லாம் அவள் வீற்றிருக்கின்றாள்னு எல்லாம் செய்து அந்த தாமரை மலர்கள் எல்லாம் சோஸ்திரம் பண்ணுகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. அம்பாளோட திருமுகம், அந்த திருமேனி எல்லாமே அழகு கொடி சுந்தர வள்ளி அப்படின்னு சொல்லி முடிச்சார் வந்து. அப்போ சுந்தர வள்ளின்னு இன்னுமே எப்போ அங்கங்கள் அவளுடைய எப்படி முகத்தை சொல்லி முடிச்சிருச்சு. இன்னுமே அங்கங்கள் எல்லாம் நம்ம எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு பாக்குற. அதிசயமான வடிவுடையவள்னு சொல்லிட்டார். அந்த முகத்தோட ஜெயத்தை மட்டும் சொல்லிட்டா அது மட்டும் போருமா? அப்படின்னா எல்லாவற்றையும் எடுத்து சொல்லணுமே. அதனால அவளுடைய அந்த அழக சொல்லணும்னா அந்த வர்ணனை பண்றதுக்கு ஆற்றலே யாருக்கும் இல்லைங்கிறார். அதனால அந்த ஒரு பொருளோட பெருமையை அது எப்படி நம்ம அதோட இதனால நம்ம தெரிந்து கொள்வோம் இல்லையா? அம்பாளோட அழகு, அது சிறப்பு அப்படி சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிற. அழகுக்கு நாம சொல்லுவோம் யாரு? மன்மதன். அழகுக்கெல்லாம் ராஜா மன்மதன் சொல்லுவோம். ரதி அவள் அழகி. அதனால ரதிபதி. அப்ப அந்த காமன் உலகத்தை எல்லாம் அவன் தன்னுடைய மன்மதனால் பானத்தை விட்டு மயக்கிறான் அந்த கணையினால. 33 கோடி தேவர்கள் கூட அவனுடைய அந்த மோகம், அந்த மலர் அம்பு, அதனால காமத்தை எய்தும் போது அவன் என்ன பண்றான்? தன்னுடைய காமத்தினால வீரத்தை திருமாலிட்ட, பிரம்மன்டக்க, இந்திரன்டக்க எல்லாத்தையும் இது பண்றான். எல்லாரும் மயக்கத்துல ஆழ்ந்து போறாங்கிறான். அதனால அவன் வெற்றிகளையே அடைந்து கொண்டிருக்கின்றானாம். அப்போ அவன் சிவன் தீபை தன்னுடைய கைவரிசையை காட்டினோட என்ன பண்ணிட்ட சிவபெருமான்? தேவர்கள் எல்லாம் அவருக்கு யாரே அவர் கொடுமையை இது பண்ணணும்னா அவருடைய பிள்ளை பிறந்தால்தான் அதனால முடியும். ஆனால் அவரோ தவம் பண்ணிட்டு இருக்காரு, அம்பாள் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நீ போய் காமேஸ்வரனுடைய பானத்தை விட்டு அவரை எழுப்பு அப்படின்னோடனே அவனுக்கு பயமா இருக்கு. ஆனாலும் போலாம். தட்சிணாமூர்த்தி அந்த தன்னுடைய மலர் அம்ப அவர் மேல போட்டோன்னு அவர் என்ன பண்றார்? தன்னுடைய ஞான கண்ணு, நெற்றி கண்ணை திறந்து அப்படியே எரிச்சிடுறார். அந்த ஞானம் இருக்கிற இடத்துல காமம் இருக்கிறதுக்கு வகையே கிடையாது. அதனால காமன் எரிஞ்சு போறான். அம்பாள் என்ன பண்றா? எல்லாத்தையும் தன்னுடைய அம்பை வீசி வசப்படுத்தினவன், அவனுடைய வில்லும் அம்பு எல்லாமே அழிந்து போச்சு. அதனால அவனுக்கு அது வரைக்கும் ஜெயத்தையே அடைந்தவன் இதுல தோல்வி அடைஞ்சிடுறான். அப்போ ஜெயம் ஜெயம் அப்படின்னு ரதிபதி அந்த காமன் சொல்றது. அப்படிப்பட்டவன் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் தோல்வி அடைஞ்சு அவனுக்கு அதனால ஒரு கீர்த்தி வந்துருத்தான். எல்லா இடத்துலயும் நான் எனக்குத்தான் வெற்றி வெற்றின்னு அவனோட இதுக்கும் முன்னால சிவபெருமான் நெற்றி கண்ணால எரித்ததுனால அதுக்கு அவனுக்கு ஒரு அபஜயம் உண்டாயிற்று அப்படிங்கிறார். அப்ப சிவபெருமானை மயக்குகின்ற ஆற்றல் அவனுக்கு இல்லை. அவன் எரிந்து சாம்பலா போயிட்டான். உடனே என்ன பண்றார்? ரதி தேவி போய்
அப்படியே எனக்கு அந்த அவருடைய இதை மீட்டு கொடு அப்படின்னு போய் கருணையோட பண்ணினோடனே அவரை உயிர்ப்பிக்கிறாள் அம்பாள். அப்போ அவள் கண்ணுக்கு மட்டும் நீ தெரிவாய், உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான்னு அந்த ஒரு இதை கொடுத்து, சக்தியை கொடுத்து அவனுக்கு உயிர் கொடுக்கிறாளாம். அப்போ இந்த ரதிபதி, ரதியின் பதியாகிய காமன் பெற்ற வெற்றிகள் எல்லாம் தோல்வியுற செய்தவன், அப்பேற்பட்ட பெருமை ஞான இதை உடையவர் சிவபெருமான். துணை ரதிபதி சயமானது அவசயமாக முன் பார்த்தவர். இப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபி அந்த சிவபெருமானையே மயக்கிய பேரழகு உடையவள் எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்றார். அதனாலதான் ஒட்டக்குத்தர் என்ன சொல்லியிருக்கார், பாகன் அகம் குழைவித்த பவித்ர பயோதரி அப்படின்னு. எப்படி இந்த ஞானம் மிகுந்த அவரையே மயக்கியவள், உள்ளத்தையே உருக்கினவள் அம்பிகை, மன்மதனையே எரித்த ஞான கண் உடையவருடைய உள்ளத்தை எப்படி அவள் மயக்கினாள், அதை மட்டுமா செய்தாள், அவனுடைய பாதி பாகத்தையே, வாம பாகத்தை வவ்வியதேன்னு சொல்லுவாள், பாதி பாகத்தையே எடுத்துக்கொண்டார் சிவபெருமான். தன்னுடைய உடல்ல பாதி பாகத்தையே அம்பாளுக்கு கொடுத்தார். அப்ப அவளுடைய அதிசய வடிவு. அதனாலதான் ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி திவ்ய விக்கிரகா, இறைவர் வாம பாகத்தை வவ்வியது, வாம பாகத்தை வவ்வியதேன்னு அம்பாள் இறைவருடைய வாம பாகத்தை வவ்வினார். அவருடைய புத்தியை முதல்ல வெற்றி கொள்றாளாம். எப்படி கொள்ள முடியும், எப்படி அவருக்கு வாம பாகத்தை கொடுத்தாள்னா, அவருடைய புத்தியை முதல்ல வெற்றி கொண்டாளாம். அடுத்தது அவருடைய உடல்ல பாதி பாகத்துல இடபாகத்துல குடியேறினாளாம். அப்போ எப்போதுமே ஒரு நாட்டு மேல இன்னொரு மன்னன் போர் எடுத்து போறான், படையெடுத்து அந்த நாட்டை வெற்றி கொண்டாச்சுன்னா அந்த மன்னன் தானே போய் அங்க இது பண்ணுவார், தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டி அதுல வசிக்கிற தன்னுடைய இதெல்லாம் வைப்பார் இல்லையா. அத மாதிரி அம்பாள் வெற்றி கொண்டோன்னு அவருடைய அந்த தேகத்துல பாதியே வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றார். அப்ப பலரை வென்று வெற்றி பெற்ற ஒரு பெருவீரனை வெற்றி கொண்ட மன்னராகவே இறைவன் இருந்தார். அந்த மன்னரையே வெற்றி கொண்ட மகாராணியாக அம்பாள் இருக்கின்றாளாம். அவள் தான் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமசிகாசரீஸ்வரின்றார். சக்கரவர்த்தினி அவள் ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். எல்லாரையும் ஜெயித்த காமன், அவனையே ஜெயித்தார் சிவபெருமான், அவரையே ஜெயித்தவள், அந்த காமனை ஜெயித்த சிவபெருமானையே ஜெயித்தவளாக அம்பாள் இருக்கின்றாள். இந்த வெற்றி எப்படி அவளுக்கு தோன்றியது, அன்பினால் கிடைத்த வெற்றி அவளுக்கு. அதனால அவளுக்கு எந்த விதமான போர் எடுக்கல, படையெடுத்து போல. அவளுடைய சௌந்தரியம் பெரு வனப்பு, அதனால அவளுக்கு கிடைத்தது. இது அவள் எந்த விதமான வேற எதுவும் வன்மைகள்லாம் அவள் மேற்கொள்ளவே இல்லை. அவளுடைய மென்மையினால கிடைத்த வெற்றி அவளுக்கு இது. அப்ப காமத்தை வென்ற ஞானி சிவபெருமான், அவன் அருள் உருவாகிய அம்பாளோட தூய அழகுக்கு அடிமையாகி வசமாகி அவளையே ஒரு பாதியில் வைத்து கொண்டார். அப்போ அவருடைய மதியை வென்று வாமபாகத்தில் குடியேறிய அழகி, அழகில பேரழகி அம்பாள் அன்னை அபிராமி. அப்படிப்பட்டவள் அம்பாளுடைய அதிசயமான வடிவழகு எப்பேற்பட்டது. இதற்கு என்ன பெருமை வேணும் அப்படின்னு கேட்கிறார். இதை விட என்ன பெருமை வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீன்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதராம் காமஜேதாரம்னு மூக பஞ்சசுதியில நம்ம பார்த்திருக்கோம். ஆர்யா சதகத்துல இதுல சொல்லப்பட்டிருக்கு. அக்னி நேத்திரத்தால சிவனால் பஸ்மமாக்கப்பட்ட மன்மதனை தன்னுடைய சந்திர நேத்திரத்தால் அமிர்தத்தை வர்ஷித்து மன்மதனை உண்டாக்கினாள். இதரத்தான் ஹரநேத்ரா சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம். சிவபெருமானுக்கு அவள் எய்த பானங்களோட செயல்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. யோக மூர்த்தி அவர். காமனுடைய புஷ்ப பானங்கள் பட்டதும் அம்பாளோட தேடி சென்று திருமணம் செய்து கொண்டாராம். அது மட்டும் இல்ல, தன்னுடைய இடபாகத்தையும் அம்பாளுக்கு கொடுத்து யோகமூர்த்தியானவர் போகமூர்த்தியாக மாறினார் அப்படின்னு சொல்லுவா. அதனால தான் அம்பாள் இறைவனை தன் வசமாக ஆக்கியதைத்தான் அதிசயமாக வஞ்சோ வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு சொல்றார். வவ்வுதல் அப்படின்னா தானாக எடுத்துக்கொள்ளுதல், அவரே இடம் கொடுத்துடுறார் முதல்ல.
எப்படியும் இப்ப சொன்ன மாதிரி தான் தோல்வியுற்றவர் உடைமைகளை வெற்றி பெற்றவர்கள் எப்படி அதே மாதிரியே செய்யறார் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டோம். அதனால அதிக வரம், முடிக்க முடியாததையும் எளிதாக முடிக்கக்கூடியதாக அம்பாளுடைய பேரழகு இருக்கின்றது. அதனால தான் பெண்மைக்கு அதிக வலிமை அப்படின்னு சொல்லுவா. அப்போ பெண்மை அன்பு என்னும் ஆயுதத்தால் மென்மையான பெண்மை வென்று வெற்றி கொள்கின்றது. ஈருடல் ஓர் உயிராக அப்படின்னு சொல்லி ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும், அதாவது உடம்படு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு குரல்ல அவர் சொல்ற மாதிரி காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதுதான் இன்பம்னு சொல்றது. அதனால தான் அதிசயமாக மற்றும் வாமபாகத்தை ஒவ்வியதே. அப்போ அம்பாள் வியக்கத்தக்க திரு உருவத்தை உடையவள். தாமரைகள் எல்லா தாமரைகளிலும் சேர்ந்து துதிக்கும் வெற்றியை உடைய திருமுகத்தை உடையவள். அழகு கொடி போன்றவள். துணைவி ஆகிய ரதியின் கணவனாகிய மன்மதன் பல இடங்கள்ல பெற்ற வெற்றி தோல்வியாகும்படி முன்பு நெற்றிக் கண்ணால எரித்தவர். அவருடைய திருவுள்ளம் தனக்குரிய வெற்றியாக மாற, அதனால் அந்த பெருமாட்டி என்ன பண்ணாரா, அவருடைய இடது பாகத்தையே ஒவ்வியதை எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்றார். அப்போ பார்த்தவர் தம் மதியனிடம் சயமாவதற்காக அல்ல, அதுதான் அதற்காக வாமபாகத்தை ஒவ்வியது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்றார். அம்பாள் பேரழகு உடையவள். அபிராமி அப்படின்னாலே பேரழகு உடையவள் அப்படின்னு ஒரு பொருள் வரும். இந்த 17வது பாடல்ல அபிராமி பட்டர் என்ன அழகா அம்பாளோட பெருமையை எடுத்து சொல்லியிருக்கார். அவளுடைய சௌந்தரியத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அவளுடைய பேரழகு, கருணை எல்லாவற்றையும் சோஸ்திரம் பண்ணி அவளுடைய இதற்கு நாம் பதார விதங்கள்ல சரண் புகுவோம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.